நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷம் தரப்போகிற நாளாக அமையப் போகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். பிறகு உத்தரம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் விடுவார். இன்னைக்கு மகாதேவாஷ்டமி, வைக்கத்து அஷ்டமி. இன்னைக்கு மேஷராசி என்பர்களே, இந்த வைக்கத்து அஷ்டமிக்கு எங்க அன்னதானம் போடுகிறாங்களோ அந்த சாப்பாட்டில் போய் நம்ம கலந்துக்கணும். அன்னதானத்தை சாப்பிடணும். ரொம்ப நாளாக உடம்புல வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வைக்கத்து அஷ்டமி சாப்பாடு வியாதிகளை விலக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கிட்ட வைக்கத்து அஷ்டமி சாப்பாடு எங்கே போட்டாலும் விடக்கூடாதும்பாங்க இந்த காலத்தில். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். ஃபினான்ஷியலாக ஒரு ஏற்றம் தரப்போகுது. ரொம்ப ஒரு நெருக்கடியில் இருக்கீங்கன்னா உங்கள் நெருக்கடி நீங்கள் ஃப்ரீ ஆகும். நல்ல நண்பர் ஒருவரால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நாள். ஆனால் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்குது. ஒரு கார் பயன்படுத்துறீங்க, 2 வீலர் பயன்படுத்துறீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு போ. ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு இன்னைக்கு உண்டு. ரொம்ப நாள் கனவு இருக்கும் பலருக்கு. அந்த கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. நல்ல ஒரு 2 வீலரோ காரோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. திருமணத்துக்கு அருமையான வரன் அமையும். சில பேர் வீட்டு உபயோக பொருள் வாங்குவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா பரவாயில்ல, ஒரு டிஷ்வாஷ் வாங்கினா பரவாயில்லைங்கிற மனசுல இருக்கும் எண்ணம். அப்படி பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம். அதே நேரத்தில் கண்கள் தொடர்பான ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் நீங்க எடுத்துக்கணும். பிசினஸ் லாபம் தரும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னா இந்த செரிமான கோளாறு இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு உடம்புல. ஆகவே இன்னைக்கு சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். என்னைக்குமே தெய்வங்களில் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி வழிபாடு இருக்க வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப உயர்த்தும். நம்ம வீட்டு சமையல் கட்டில் கூட கொஞ்சம் அரிசி வைத்து, அரிசியின் மீது அன்னபூரணியுடைய சிலையை வைத்து அங்கே ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்ய ஆரம்பித்தா வீட்டில் ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இருக்காது, அன்னத்துக்கு குறைவே இருக்காது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிசினஸ் லாபமா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் பிரிஞ்சவங்க மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கு. நல்ல தன பிராப்தி ஏற்பட போறது. பிசினஸ் லாபகரமா இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனா தேவையில்லாமல் கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சிலருக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். சிம்மராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாளா, அதிர்ஷ்டமான நாளா இருக்கு. ராசியில சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். இன்னைக்கு எந்த திருக்கோயிலுக்காவது சென்று நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்ணால பார்க்கணும். இந்த நாள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சு அதனால் மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். கன்னிராசி என்பர்களே, நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள். ஒரு ஃபாரின் போகணும் திட்டம் போட்டிங்கன்னா திட்டம் வெற்றி பெறப் போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வருது. வீட்டு உபயோக பொருள் வாங்கக்கூடிய யோகம் வருது. நண்பர்களால் நன்மைகள் நடக்கப் போகிறது. பிசினஸ்க்கு புதிய பார்ட்னர் கிடைக்க போறார். துலாம் ராசி என்பர்களே, நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க, நீங்க ஒரு பேச்சாளராக இருக்கீங்க. நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல புகழ்பெற்ற மனிதர்களுடைய எழுத்துக்களை இப்போ நீங்க படிப்பீங்க.
உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தக்கூடிய எல்லா முயற்சியும் பண்ணுவீங்க, வெற்றி கிடைக்கும். கல்யாணத்துக்கு சரியாக வரன் அமையலையேங்கிற கவலை இன்னைக்கு நிவர்த்தியாகும். பல பெரியவங்களுக்கு இன்னைக்கு அதுதான் பெரிய கவலையாக இருக்கு. மகளுக்கோ சரியாக வரன் அமையலையேங்கிற கவலை தான் இன்னைக்கு பல குடும்பங்களில் பேச்சா இருக்கு. அது நிவர்த்தியாகும். பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல தகவல்கள் இன்னைக்கு வந்து சேரும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் அனுகூலமாக முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும், சொத்துக்கள் பெருகும், அதிகார பதவி சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திர பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பார். சிலருக்கு இன்னைக்கு இடமாற்றம் ஏற்படும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். சிலருக்கு தலைவலி வந்து நிவர்த்தி ஆகும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது அவசியம். அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அமைய போகிறது. பூச்சிக்கடி தொந்தரவு கொஞ்சம் இருக்கலாம், அதில் கவனமாக இருக்கணும். கல்யாண பேச்சுவார்த்தைகளின் போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. நல்ல வரன் அமைவது தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக இருந்தால் சில சம்பந்தங்கள் விலகி போகலாம், அதில் கவனமாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போயின்னு இருக்கார். இன்னைக்கு நண்பர்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் பயணங்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. பிறரை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குற முயற்சி வெற்றி பெறும். சிலருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் போன்றவை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கும்பராசி என்பர்களே, ஏதோ ஒரு நெருக்கடியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எந்த நெருக்கடி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்களுடைய மதிநுட்பம் அப்படிப்பட்டது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் சுபகாரிய செய்திகள் வரும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். பிசினஸ் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். பிசினஸ் டெவலப் ஆகும். நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க. கல்யாண பேச்சுவார்த்தை குடும்பத்தில் இப்போ நடக்கும். சந்தோஷத்தை தரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?